أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற புதன் மற்றும் வியாழனுடைய வகுப்பினுடைய சாராம்சத்தை இன்ஷால்லா இப்போ பார்ப்போம். பேச்சுத்திறன் ஒரு அருள். இதை சொல்லித்தான் உஸ்தாத் அவங்க அவங்களுடைய கிளாஸ் ஆரம்பித்தாங்க. அதாவது நிறைய பேர் இதில் பேசி வைக்கிறதுல தயக்கம் காட்டுறதுனால அந்த செய்தியை சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அளவற்ற அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான், விளக்கும் திறனை அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அதாவது பேச்சு திறன் பேசுகிறதுனால நிறையா நன்மைகள் கிடைக்கும். கூச்சப்படுறதுனால கற்றுக்கிறதுக்கும் கற்றுக்கொண்டதை பிறருக்கு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய தடங்களாக இருக்குங்கிறதுனால அதை ஓரங்கட்டிட்டு நம்ம இன்ஷால்லா எல்லாருமே நல்லபடியாக பேசி வைக்கணும். பேச்சு திறன் ஒரு நிறைய பயன் தரும், அது ஒரு அருளுங்கிறத சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. பொதுவாக எதுவுமே முதல்ல செய்யும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டுத்தானே செய்வோம். இப்போ ஒரு சமையல் உட்பட ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கும் போது சுத்தமாக சகிக்காது. பிறகு ஒரு காலகட்டத்தில் சுமாராக சமைப்போம். அதுக்கு பிறகு கொஞ்சம் சூப்பராக சமைப்போம். அடுத்தவங்க நம்மள்ட்ட ஒரு ரெசிபி கேட்குற அளவுக்கு அப்புறம் எக்ஸ்பெர்ட் ஆகிடும். அது மாதிரி தான் இப்போ முதல் நம்ம பேசும்போது தடங்களாக தான் இருக்கும், கூச்சமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா இன்ஷால்லா நல்லபடியாக பேசலாங்கிறத கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து புதன் நடந்த கிளாஸில் நம்ம ஏற்கனவே பார்த்த 4 விஷயங்களை நினைவுபடுத்திட்டு அந்த வகுப்பை தொடங்கினாங்க. அதாவது அந்த 4 விஷயம் என்னென்னா, இது வாழ்வியல் மாற்றத்திற்கான வகுப்புங்கிறதையும், ரெண்டாவது இந்த குர்ஆன் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு தரும், இது நிரூபிக்கப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் மாடலுங்கிறதும், மற்ற வேதத்துக்கு இது முற்றிலும் மாறுபட்டதுங்கிறதையும் பார்த்தோம். மூணாவதாக இந்த குர்ஆனால் யார் மாற்றம் பெறுவாங்க அப்படின்னா, அதாவது யாரை இந்த குர்ஆன் உழுக்குதோ, யாருடைய உடல் சிலுக்குதோ, யார் கண்ணீர் விட்டு அந்த குர்ஆன் வசனங்கள்லாம் கேட்கும்போது கண்ணீர் விட்டு அழுகுறாங்களோ அவங்க தான் இதனால் மாற்றம் பெறுவாங்கங்கிறத பார்த்தோம். நாலாவது யாருடைய உள்ளம் இறுகி போயிருக்குதோ அவர் எந்த மாற்றத்தையும் பெற மாட்டார் அப்படிங்கிறத சொன்னாங்க. இறுகிய உள்ளத்தால் ஏற்படக்கூடிய கெட்ட விளைவுகளை பற்றி தான் ஆழமாக சொன்னாங்க அந்த வகுப்பில். இறைவனை பற்றிய எந்த சிந்தனையும் அவருக்கு அது மாற்றத்தை தராது. சூரா ஜுமரில் 39வது அத்தியாயம், சூரா ஜுமரில் 22வது வசனத்தில், இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான், அவர்களே தெளிவான வழிகேட்டில் இருப்பவர்கள். அதாவது நம்மளுடைய உள்ளம் பொதுவாக இந்த பொழுதுபோக்கு விஷயம், இந்த ஊர் சுற்றுறது, இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் நம்ம அதிகமாக அந்த விஷயங்கள் தான் ஈடுபடுறோம். இப்போ திங்கிற விஷயத்துக்கு அதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் அலட்சிய போக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு கேடுதான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் ஜிக்ருங்கிறதுக்கும் இன்னொரு பேர் ஃபுர்கான் நம்ம பார்த்தோம். ஜிக்ருங்கிற ஒரு பேர் இருக்குது குர்ஆனில். ஜிக்ருங்கிறது குர்ஆனுடைய மற்றொரு பேர். அதை தான் இந்த இடத்துல ஜிக்ருங்கிற வார்த்தை வருது. அல்லாஹ்வுடைய நினைவு ஜிக்ரு. தெளிவான வழிகேடை பற்றி சொல்கிறான். இங்கே எல்லாம் தெளிவான வழிகேடுனா தொலாலிம் முபீன். முபீன்கிற வார்த்தைக்கு தெளிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சந்தேகத்திற்கு இடம் அளிக்காத இடத்துலலாம் அல்லாஹ் முபீன் சொல்லுவான், முபீன்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். இப்போ தெளிவான வேதங்கிறதுக்கு கிதாபு முபீன், தெளிவான விரோதினா அதுவும் முபீன். அதாவது டவுட்டுக்கு வேலையே இல்லை. இப்போ இந்த உள்ளங்கள் இறுகி போன உள்ளம் இருக்குல்ல, இந்த இறுகி போன உள்ளவங்க கிட்ட எந்த மாற்றமும் இல்லைங்கிறத நம்ம சில எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அதாவது பொதுவாக யூதர்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அவங்களுடைய கவுமு இஸ்ரவேலர்கள் இருக்காங்களா, யூதர்கள், அவங்க ஒரு இறுகி போன உள்ளத்துக்கு நல்ல ஒரு உதாரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் ஒரு கொலை நடக்குது. இதை விரிவாக அல்பக்கரா சூறாவில் நம்ம பார்க்கலாம். அல்பக்கராவில்
2வது அத்தியாயம் அல்-பக்கரால வந்து 67லேருந்து 74 வரையிலும் அந்த மாட்டினுடைய சம்பவம் வரும். அந்த மாடுன்னு அந்த அத்தியாயத்துக்கு அல்-பக்கரா மாடுன்னு தானே பேர் வந்துச்சு. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா வந்து அப்போ அவங்க காலத்தில் வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை நடந்தப்போ அப்போ அவங்களுக்குள்ளாக சர்ச்சை வந்து யார் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக வந்து யார் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு சர்ச்சையாக இருந்துட்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கொஞ்சம் கிண்டலாக கேட்குறாங்க, கொலையாளி யாருன்னு தெரியல, அல்லாஹ்ட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்ட்ட வந்து கேட்டு செய்தி சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் வந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய சொல்கிறான்னா வந்து ஒரு மாட்டை பிடிச்சி அந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த கொலையாளி மேலேயே அடிக்க சொல்கிறான். அப்போ வந்து அடித்தா அந்த கொலையாளி வந்து இறந்து போனவர் எந்திரிச்சு யாருன்னு சொல்லுவாருங்கிறதுனால இந்த ஒரு ஏற்பாடு. அப்போ வந்து அந்த ஒரு மாட்டை அறுன்னு சொன்னால் ஒரு மாட்டை அறுத்துன்னு இருக்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை சொன்னதை செய்யாமல் அவங்கள ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இஸ் கால மூசா லிகௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா. ஒரு காலமட்டை வந்து அருங்கன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகள்கிட்ட சொல்லும் போது அவங்க கிண்டலும் கேலியுமா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரே கேள்வி எழுப்புறாங்க. அது அந்த மாட்டை போய் அறுக்காமல் கேள்வி மேலே கேள்வி, அது எப்படிப்பட்ட மாடு மாஹி அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கிழடும் இல்லை கன்றும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்டதுன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க அல்லாஹ்ட்ட செய்தியை வாங்கி. அதுக்கு பிறகு வந்து அது என்ன நிறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மா லவ்னுஹா, அது வந்து கருநிறம், கருமஞ்சள் நிற மாடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்டன்னு பதில் வருது. மேலும் இது பத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து இது நிலத்தை உழவோ விவசாயத்துக்கு நீரிழைக்கவோ பழக்கப்படுத்தப்படாத மாடு, குறையற்றது, தழும்புகள் இல்லாததுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் வருது. இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த மாதிரி மாடெலாம் கிடைக்கிறது கஷ்டமாச்சே, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி ஒரு மாட்டை ஒரு வழியாக அறுத்துட்டாங்க. அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து கொலை செய்யப்பட்டவன் மேலே வந்து அடித்தா அவனும் வந்து கொலை செய்யப்பட்டவன் முழிச்சிட்டான், அவன் உயிர் பிச்சு எந்திரிச்சிட்டான். இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு மனிதனை உழுக்குமா உழுக்காதானா? கண்டிப்பாக உழுக்கும். அது எப்படிப்பட்டவங்கள உழுக்கும்னா நம்மளுடைய உள்ளம் வந்து நல்ல உள்ளமாக இருந்துச்சுன்னா, இலகிய மனசை உள்ள நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இது வந்து நம்மளை உழுக்கும், நமக்கு வந்து இது படிப்பினை கொடுக்கும். ஆனால் அவங்களுடைய உள்ளம் வந்து இறுகி போனதுனால இந்த அதிசயம் வந்து அவங்கள வந்து ஒழுக்கவே இல்லை. இதன் பின்னர் உங்கள் உள்ளங்களே பாறையை போன்றது அல்லது அதைவிட கடுமையாக இறுகிவிட்டன. ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு, சில பாறைகள் பிளந்து அதில் தண்ணீர் வருவதுண்டு. அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விழும் பாறைகளும் உள்ளன. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லைன்னு சொல்லிட்டு 2:74 அல்லாஹ் சொல்கிறான். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يحبط من خشية الله وما الله بغافل عما تعملون. அவர்களுடைய உள்ளம் வந்து பாறையை விட கடுமையாக இறுகி போயிருந்தது. இது மட்டும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய கவுமுக்கு ஏராளமான அற்புதங்களை காட்டுறாங்க. ஆனால் ஒன்றுத்தையுமே அந்த மக்கள் நம்பலை. இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வை நேரில் பார்க்கணும், அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு ரொம்ப திமிரா வேற சொல்கிறாங்க. இது வந்து 2:55 அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُّؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. அல்லாஹ் வந்து உடனே இவங்க வந்து அல்லாஹ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டதோட அவன் அல்லாஹ்க்கு கோவம் வரும் தானே, அல்லாஹ் உடனே ஒரு போடுறான். அதாவது எப்படின்னா ஒரு இடி முழக்கம் அவங்கள வந்து தாக்குது, உடனே எல்லாருமே மவுத்தாயிடுறாங்க. இதுக்கு பிறகும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வந்து அவங்கள வந்து மீண்டும் வந்து உயிர் கொடுத்து எழுப்புகிறோம். அதை மரணித்தவங்கள உயிர் கொடுத்து
எழுப்புறான். எதுக்குன்னா அவங்க படிப்பினை பெறுவாங்க, நன்றி செலுத்தணும்னு நினச்சி தான் கொடுக்குறான். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அவங்கள்ட்ட எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம தான் வந்து மௌத்தை தொட்டுட்டு வந்தோன்னா எப்படி இருப்போம்? ஒரு மாற்றம் இருக்க தானே செய்யும். ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்காச்சும் ஒரு பயம் வரும், ஒரு மாற்றம் இருக்கும், ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அவங்க உள்ளே வந்து இறுகி போயிருந்ததுனால ஒன்றுத்துக்குமே வந்து அவங்க அசையலை. சரி, இவங்களாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூடயே இருந்த மக்களுவோ அவங்கள நம்பலை. எவ்வளோ 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 இது மட்டும் இல்லை, எத்தனையோ அதிசயங்களெல்லாம் வந்து காட்டுறான். அவங்களுக்கு அந்த பலவிதமான இரத்தத்தால் சோதனை, வெள்ளப்பெருக்கு, பேனு, தவக்கலை, இந்த மாதிரி பல அற்புதங்களுக்கு அதிசயங்களை நிகழ்த்தி அவங்க அப்பவும் நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக இருந்தவங்க, அதாவது ஃபிரௌனுடைய மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து எதிர் டீமில் உள்ளவங்க தான். ஆனால் அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அப்போ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனு கூடலாம் வந்து ஒரு உரையாடலாம் நடக்குது. அந்த உரையாடலுக்கெலாம் பிறகு வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய சூனியக்காரங்க அவங்களுடைய கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு, ஃபிரௌனுடைய கூட்டத்தை கூப்பிட்டு இவங்களை வந்து தோற்கடிக்கிறதுக்காண்டி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தோற்கடிக்கிறதுக்காண்டி ஒரு நாளை வந்து தேர்வு செஞ்சு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய அந்த அற்புதத்தை கொண்டு அந்த சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சியெல்லாம் வந்து முறியடிக்கிறாங்க. அந்த சூழ்ச்சியை பார்த்ததோட உடனே வந்து அந்த சூனியக்காரர்கள் வந்து உடனே அந்த அந்த நேரத்துலேயே வந்து அவங்க சரணடைஞ்சு உடனே அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவனாகிய அல்லாஹ்வை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொன்னது வந்து அந்த சம்பவம்லாம் எதில் வருதுன்னா, அல் ஆராஃப் சூறாவில் வந்து 7:113 வரும். அதுக்கு பிறகு 20:56, 26:36, 10வது அத்தியாயத்தில் 79, 28வது அத்தியாயத்தில் 35வது வசனமாக வருது. அப்போ வந்து இல்லைன்னு என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, அங்கே வந்து ஒரு பக்கம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமு வந்து அவ்வளோ அற்புதத்தையும் பார்த்து அவங்களோட மக்களாகவே இருந்தாலும் வந்து அவங்கள்ட்ட மாற்றம் இல்லை, நம்பலை. இங்கே வந்து இவங்க ஒரே ஒரு அத்தாட்சி தான் பார்க்குறாங்க. அவங்க ஃபிரௌனுடைய கூட்டத்தில் உள்ளவங்க ஒரு அத்தாட்சியை பார்த்துட்டு உடனே அதை ஏற்றுக்கிறாங்க. ஃபிரௌன் வந்து எவ்வளோ பெரிய ஆள். அப்போ வந்து அவன் சும்மா விட மாட்டான் தானே, அவன் நானே அல்லான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவன். அப்போ வந்து அவன் என்ன செய்கிறான்னா, நான் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பிட்டீங்களா, நான் உங்களை மார்க்கை வெட்டுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஆனால் வந்து அதுக்கெலாம் அந்த மக்களும் அசையலை, உடனே ஏற்றுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து சில உதாரணங்களை அவங்க சில உதாரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நீர் இல்லாமல் இந்த உலகமே இல்லை, எல்லாமே நீர்னால் உருவானது தான். ஆனால் வந்து நீர்னால் வந்து எல்லா பூமியும் பயனடைகிறதில்ல. அதை தான் வந்து ஒரு உவமையாக வந்து ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. அதாவது 3 வகையான பூமி இருக்குது. ஒரு பூமி வந்து தண்ணியை விழுங்கி வெளியே மக்கள் பயன்பெறக்கூடிய மரம், செடி இதெல்லாம் தருது. இன்னொரு வந்து தண்ணியை வந்து தாங்கி கொள்ளுது, ஒரு ஆறாக மக்களுக்கு பயன்படுது. இன்னொரு தண்ணி வந்து அந்த பூமியில் விழுது, ஆனால் அந்த மழையினால் எந்த பயனும் இல்லை. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த பூமி சொன்னோம்ல, அந்த பூமி தண்ணியை வந்து விழுங்கி வெளியே மக்களுக்கு பயன் தரக்கூடிய வந்து மரம், செடி இந்த மாதிரிலாம் தருதில்ல, அந்த மாதிரி தான் நம்மளும் அந்த குரானை வந்து உள்வாங்கி நம்மளும் அதில் பயன்பெற்று அடுத்தவங்களுக்கும் இது பயன்பெற செய்யணும். இது தான். அடுத்து வந்து குரானால் நம்ம பயன்பெறணுன்னா 4 தகுதிகள் நம்மளுக்கு வேணும். இதை வந்து அந்த வகுப்பினுடைய முடிவில் வந்து அல் ஹஷ்ர் சூரா, அதாவது 59வது அத்தியாயத்தில் 21வது வசனம், இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகின்றோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன ஒருத்தவங்களும் சிந்திச்சு மறுநாள் வகுப்பில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாத் சொல்லி முடித்தாங்க அந்த புதன்கிழமை வகுப்பில். அப்போ மறுநாள் வகுப்பு வியாழன் வகுப்பில் வந்து நம்ம அந்த வசனத்தோடு தான் தொடங்கணும். அதாவது குரானை பெறுகின்ற
பெறுகின்ற சமூகம் எப்படி இருந்தால் அந்த வேதம் வழிகாட்டும் என்பதற்கு வந்து இந்த வசனம் மூலம் நம்ம படிப்பினை இருக்குது, நம்மளுக்கு படிப்பினை இருக்குது. அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பும் சேதத்திற்குள்ளாகும். எல்லாமே வந்து இப்போ ஒரு வெயிலில், குளிரில், இதில் இந்த மாதிரியான நம்ம காலம் மாறி மாறி வருதில்ல, பலவிதமான பாதிப்புக்கு உள்ளாகும். ஆனால் வந்து மழை மட்டும் வந்து ஒரு வெயிலுக்கோ ஒரு குளிருக்கோ எதுக்குமே வந்து அது அசையாதில்ல. எப்போதுமே மழை மட்டும் யாரும் அந்த மலையை அசைக்க முடியாது. மழை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு இயற்கை. அதாவது உலகம் வந்து மழை இருப்பதால் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி உள்ள ஒரு மலை அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்குனுச்சுன்னா, அந்த மலை மேலே இறங்குனுச்சுன்னா அது கட்டுப்படுது. அதாவது குர்ஆன் முன் வந்து அந்த மலை வந்து நொறுங்கி போகுது. இதை தான் வந்து அந்த வசனத்து மூலிமா அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்லிட்டு அந்த மலை வந்து அந்த குர்ஆனுக்கு கட்டுப்படுது, எல்லாத்துக்கும் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நமக்கு வேணும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அந்த மலை இவ்வளோ பெரிய ஒரு மலை, இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் ஒரு எல்லாத்தையுமே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மலை இல்லை அந்த குர்ஆனுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்ஆன் முன்னாடி நிற்கிதோ, அதே மாதிரி நம்ம அந்த எனக்கு குர்ஆனை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சி தான் இந்த குர்ஆனை நம்ம வாசிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இமாம் இப்னு தைமியா கூட வந்து அவங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, அறிவு குர்ஆனை அறிவதற்கு முதல் படி இல்லை, தாழ்வு தான் முதல் படிண்டு. அந்த மாதிரி வந்து நம்ம குர்ஆன் முன்னாடி நம்ம அந்த தாழ்வு, அந்த பணிவை காட்டணும். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் 204வது வசனத்தில் குர்ஆன் ஓதப்படும் போது அதை செவி மடுங்கள், வாய் மூடுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அதாவது அது வந்து அந்த குர்ஆனை வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணுறவங்களா இருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. குர்ஆன் அது என்ன சொல்லுதோ அதுதான், அதுக்கு வந்து மறுபேச்சு கிடையாது. இந்த குர்ஆன் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி குர்ஆன் இருக்காது. குர்ஆன் எப்படி இருக்குதோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் காஃப் சூரா, யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது. இது வந்து கவனமாக செவியுறுறதுன்னு சொல்லிட்டு மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இன்னும் நல்லா சொல்லணும்னு சொன்னால், அந்த செவியை வந்து நம்ம அப்படியே அந்த குர்ஆனில் போட்டுடணும், முழுமையாக போட்டுடணும். வேறு எதையுமே நம்ம ஏந்தக்கூடாது, காதில் எதையுமே ஏந்தக்கூடாது. குர்ஆன் ஓதப்பட்டால் அது முழுமையாக நம்ம வந்து அந்த குர்ஆனோட ஒன்றோடு ஒன்றா போயிடணும். 2வது தகுதி என்னன்னு சொன்னால், நம்ம வந்து அந்த குர்ஆனை வாசிக்கும் போது நம்ம வந்து எந்த விதமான முன்முடிவும் இல்லாமல் அந்த குர்ஆனை வாசிக்கணும். அதாவது வந்து நம்மளுடைய கல்பு வந்து அப்படியே எம்டியாக இருக்கணும். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து அந்த குர்ஆனை வந்து நம்ம செயல்படுத்துகிற நோக்கத்தில் வந்து அதை அணுகணும். 39வது அத்தியாயம் 18வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் அஸ்ஸுமரில், அவர்கள் சொல்லை செவிமடுத்து அதில் அழகானதை பின்பற்றுவார்கள், அவர்களுக்கே அல்லாஹ் நேர் வழி காட்டினான், அவர்களே அறிவுடையவர்கள். அதாவது எப்படிப்பட்ட அறிவுனா பின்பற்றக்கூடிய அறிவு, வெற்று அறிவு கிடையாது, பின்பற்றக்கூடிய அறிவு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ 4 பண்புகள் வேணும்னு சொன்னாங்க. அந்த 4 பண்பு, அந்த 3 பண்பை பார்த்துருக்கோம் சென்ற கிளாஸில். அதாவது குர்ஆனுக்கு முன் நான் ஒன்றுமே கிடையாதுங்கிறது ஒன்று. 2வது வந்து குர்ஆனை வந்து எந்த முன்முடிவும் இல்லாமல் நம்ம வாசிக்கணும். 3வது வந்து குர்ஆனை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அந்த குர்ஆனை வாசிக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.